நீங்க ஒரு 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்க பாடல கேட்டு வளர்ந்த தலைமுறையா 2 தலைமுறை. மியூசிக்ல என்ன நவீன மாற்றம் வந்திருக்குங்கய்யா? இந்த இதே ஏஐன்னு தான் வந்திருக்கேன். இப்போ வந்து தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம மியூசிக் டேரக்டர்லாம் வந்து நானே பண்ணலை, எல்லாமே அந்த இதே அந்த எக்யூப்மெண்ட்டு அது என்ன பேர் ஸ்ரீராம்? டீப்சீக். டீப்சீக் வந்து சைனா. ஆ டீப்சீக் அதை யூஸ் பண்ணி மியூசிக்கெல்லாம் பண்ணுறாங்க. அண்டு 80 பேர் உட்காந்து ஒரு நோட் இருக்குது, இல்லை சைலண்ட் கண்டக்டர் இப்படி தூக்கிட்டாரு, கம்ப்ளீட் கப்சிப் சைலன்ஸு, எல்லோரும் அட்டென்ஷனும் ஒன்றா இருக்குது. மூச்சு இழுக்கிறான், மூச்சு விடுறான், அதெல்லாம் வேறு. இப்போ அந்த நோட்டை பார்த்துட்டு இதுக்கு என்ன லைஃப் கொடுக்கணுமோ அதை அப்படியே போட்டு வாசிக்கிறப்போ வர்ற உயிர் எங்கே வரும்? இதில் உயிர் வருமா? வராது. நீ என்ன தான் மிஷினை கொண்டு வந்துருங்க, அது யாருக்கு பிறந்தது? உசுர் இருக்கா? அப்பா அம்மா இருக்கா? அதுக்கு அப்பா அம்மா யார்? ஸோ ஏஐ வந்து மியூசிக்கை ஒரு கிரியேட்டிவ் கிரியேட்டிவ்னஸ்க்கு வந்து அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். கிரியேட்டிவ்னா என்ன? புதுசாக படைக்கிறது. விச் இஸ் நாட் பிஃபோர். யா கிரியேஷன்னா அது வரணும். இப்போ இது ஏற்கனவே இருந்த மெட்டீரியலில் ஏதோ ஒன்று போட்டு கலவையாக போட்டு இப்போ இதெல்லாம் டெக்னாலஜியெல்லாம் இதெல்லாம் ஓகே. டெக்னாலஜி நம்ம உண்டு பண்ணது தானே, நம்ம தானே கொண்டு வர்றோம். நம்ம வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணுமா? இப்போ எத்தனை பேருடைய வேலை போகுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அது என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் சிந்திச்சு நான் வந்து எவ்வளோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஒரு டியூன் கம்போஸ் பண்ணுறேன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து உட்காந்துட்டு இதெல்லாம் என்னென்ன பண்ணமோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு நமக்குள்ளேயே ஒரு இது பண்ணிவிட்டு அந்த இதோட நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறப்ப என்னுடைய சோலு, என்னுடைய மைண்டு, என்னுடைய உணர்வு கம்ப்ளீட்டு எல்லாமே சேர்ந்து இல்லை அது வந்து வெளியே வருது. டியூனு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே டியூனுன்னு தெரியுது. ஆமாம், அது வரைக்கும் தெரியாது இல்லையா? ஆமாம் ஆமாம். அதை வந்து ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி ப்ளே பண்ணுறது வேறு இல்லையா? இதில் அதுக்குள்ளே என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்கானோ அதுக்குள்ளே தானே அது வேலை செய்ய முடியும். கண்டிப்பாக. இப்போ அந்த ஸ்கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு கற்பனையை திறந்து விட்டு வானத்தில் சிறகெடுத்து பறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் போக முடியாது இல்லையா? ஆமாம், அதை சொல்கிறேன். ஏஐ வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணல, இசைத்துறையில் புதுசாக எதையும் அது செஞ்சிடாதுன்னு நம்புறீங்க? இல்லை, அது எனக்கு போட்டியாக வருதுன்னு நான் சொல்கிறேன். அதை விட நான் போகணும் இப்போ முன்னாடி.